ஹாய், ஃப்ரெஷ் மில்லட் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிவப்பரிசி, கம்பு, சோளம், ராகி எல்லாம் அரை அரை டம்ளர் வீதம் முந்தின நாளே ஊற வச்சுருந்தேங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா தண்ணி போல் அரைச்சிக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க. கைவிடாமல் கிண்டணுங்க. ஓரளவு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விடணுங்க. நம்ம கெட்டியாக கலரி எடுத்து ஒரு தண்ணியில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நமக்கு தேவையானதை மாற்றிக்கலாம். இப்படியே குழம்பு வச்சும் நம்ம சாப்பிட்லாங்க. எல்லா விதமான குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் தயிர் உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக கலந்துட்டு இப்படியும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதுக்கு சைடிஷாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கல், இந்த மாதிரி ஊறுகாய் எது வேணால் வச்சுக்கலாங்க. மில்லட்டில் நிறைய சத்து இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு நம்ம பண்ணுறப்ப அதிலோட பால் தன்மை நிறையா இருக்கும் இல்லையா, அது தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்குங்களா. கண்டிப்பாக வாரம் ஒரு நாளாவது இது உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.